ஸோ ரவுட்டிங் அப்படின்னாலே நம்ம ரூட்டை செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக ரவுட்டிங் அப்படின்றது ரூட்டை செட் பண்ணுறது. ஸோ அந்த ரூட்டை நம்ம எப்படி செட் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதனோட டைப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் அப்படின்னா நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம், எக்ஸிட் போர்ட்டை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஸ்டேட்டிக் ரவுட்டிங்கில் ஸ்டேட்டிக் அப்படின்னா ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் நான் அடாப்டிவ் டைப் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடாப்டிவ்னா நீங்கள் எப்படி வேணாலும் போகாது, அதாவது எந்த டைரக்ஷன், அதாவது எந்த ரூட் வேணாலும் அதுக்கு அடாப்ட் பண்ணி உங்களுக்கு ரவுட்டிங்கே பண்ணாது. இது நம்ம என்ன ரூட்டில் சொல்கிறோமோ, எது சோர்ஸு, எது டெஸ்டினேஷன், எது நெக்ஸ்ட் ஹோப்பு, எது எக்ஸிட்டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும் கிளியராக எல்லாத்தையுமே. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணுறதுனால தான் இது ஸ்டேட்டிக் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ரவுட்டிங்கை வந்து ரூட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம், நம்ம சொல்கிறது தான். ஸோ நமக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அப்படி சொல்லிக்கலாம், ரவுட்டிங் ஆர் ரூட்டிங். ஸோ ரூட் ஈக்குவல் டு ரவுட்டு, அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம மேனுவலாக என்ன ரூட்டு வேணுமோ, எந்த ரூட்டில் பேக்கெட் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்படி ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா அந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரூட் வந்து அட்மினுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. இதுக்கு டிஃபால்ட் ரவுட்டிங்கில் ரூட்டு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது, அதுக்கு அட்மினுக்கு நாலேஜ் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸிட் போர்ட் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் நம்ம டிஃபால்ட் ரவுட்டிங்கில். ஆனால் இதில் அப்படி கிடையாது, எது சோர்ஸு, எந்த வழியாக போகுது, ஸோ நெட்வொர்க் ஐடி, அந்த டெஸ்டினேஷனல் நெட்வொர்க் ஐடி, அதனுடைய சப்நெட் மாஸ்க் தெரியணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நெக்ஸ்ட் ஹோப் ஆர் எக்ஸிட் போர்ட், நெக்ஸ்ட் ஹோப்பும் எக்ஸிட் போர்ட்டும் ஒன்று தான். ஓகேவா? அந்த ஹோப் அப்படிங்கிறது ரவுட்டர். ஸோ இங்கே எத்தனை ரவுட்டர் இருக்குதோ அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஹோப், ஹச்ஓபி ஹோப். ஸ்பேஸ் 10. ஆஹா, அதை டீட்டெயிலாக கொடுக்கணும். ஸோ அதனுடைய இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, 4 0 சோர்ஸ் டெஸ்டினேஷன் 4 0 கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸிட் போர்ட்டு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே கடைசியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹோப்புங்கிறது எக்ஸிட் போர்ட்டு தான் நெக்ஸ்ட் ஹோப், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஹோப்பில் என்ன கொடுத்துருப்போம், ஐபி அட்ரஸ் கொடுத்தோமா, அதே தான் இங்கேயும் கொடுப்போம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டேட்டிக் ரவுட்டிங் மேக்ஸிமம் எங்கேயுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு, எது நெட்வொர்க் ஐடி, எது சோர்ஸு, எது வழியாக போகுது, டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இதில் வேணும். டிஃபால்ட்டில் டீட்டெயில்டே தேவையில்லை, எக்ஸிட் மட்டும் தெரிஞ்சால் போதும். அது ஒன்று தான் இதில் வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த ஐபி ரூட்டை நம்ம இதில் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, நெட்வொர்க் ஐடி. ஸோ நெட்வொர்க் ஐடிங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ நம்ம பிசி 1லேருந்து பிசி 3க்கு அனுப்பும்போது டெஸ்டினேஷன்னா போய் சேர இடம், அதனுடைய நெட்வொர்க் ஐடிங்கிறது 0ன்னு முடியும். நம்ம இதுக்கு முன்னாடி ஐபி நெட்வொர்க் ஐபியை செட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஐடி, ஐடி அப்படின்னா கடைசியாக முடிகிறது 0வாக இருக்கணும். இப்போ 192.168.1.1ன்னு கொடுத்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணுன்னா 192.168.1.0ன்னு கொடுக்கணும். நெட்வொர்க் ஐடிங்கிறது 0ன்னு முடியும், ஐபிங்கிறது 1 2 3, ஸோ ஏதோ ஒரு நம்பரில் முடியும். இப்போ 0வில் முடிஞ்சால் நெட்வொர்க் ஐடி. அதுக்கடுத்தது அதனுடைய சப்நெட் மாஸ்க். ஸோ கிளாஸ் சியாக இருந்தால் 3 255 1 0, கிளாஸ் பியாக இருந்தால் 2 255 2 0, கிளாஸ் ஏவாக இருந்ததுன்னா 1 255 3 0வாக இருக்க போகுது. ஸோ சப்நெட் மாஸ்க் நமக்கு தெரியும், அதை போட்டுக்கலாம். வயா ஐபி ஆர் நெக்ஸ்ட் ஹோப். வயானா இப்போ நம்ம எக்ஸிட் போர்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எக்ஸிட் போர்ட்டு தான் இங்கே நெக்ஸ்ட் ஹோப்னு கொடுக்க போகிறோம். இங்கே ப்ரீவியஸாக நம்ம பண்ணும்போது நெட்வொர்க் ஐடியோ சப்நெட் மாஸ்க்கோ நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எல்லாத்தையுமே 0 0ன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறது இது 2, நெட்வொர்க் ஐடி ப்ளஸ் அதனுடைய சப்நெட் மாஸ்க். அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஆனால் இதுவே தேவையில்லாத ஒன்று. ஸோ இவ்வளோ நம்ம ஒரு 2 3 ரவுட்டர்னால் ஓகே, இதெல்லாம் நம்ம கிளியராக கொடுத்துட முடியும். ரவுட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது இதில் வந்து காம்ப்ளிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நம்ம தெளிவாக அதை கால்குலேட் பண்ணி எந்த ரூட்டில் போகணும். அதே மாதிரி நெட்வொர்க்கே காம்ப்ளெக்ஸாக இருந்தது அப்படின்னா இன்னும் நம்ம ரூட்டை செட் பண்ணுறதும்
அதை விட காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம கொஞ்சம் இந்த டைப் ரவுட்டிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மேக்ஸிமம் இப்போயும் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் இதை பண்ண தேவையில்லை. ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏடி வேல்யூ, நான் காலையில் சொன்னேன் இல்லையா, டிஃபால்ட் ரவுட்டிங்கில் ஏடி வேல்யூ பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ ஏடி வேல்யூ 1 இருந்ததுன்னா அந்த ரவுட்டிங் ஒரு பெஸ்ட் ரவுட்டிங்னு சொல்லுவோம். அதே ஏடி வேல்யூ 255 இருந்ததுன்னா இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் ரவுட்டிங்னு சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங் ஒரு ஒர்ஸ்ட் ரவுட்டிங் தான் ஏடி வேல்யூ வச்சு சொல்லும்போது. நீங்கள் பாருங்கள், ஸ்டேட்டிக் ரவுட்டில் ஏடி வேல்யூ 1 அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்பீடு ஓகே, சீக்கிரமாக போய் ட்ராவல் பண்ணி போய் சேர்ந்துடும். ஆனால் அது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டெல்லாம் நீங்கள் செட் பண்ணும்போது அட்மினுக்கு கொஞ்சம் ஸ்கில்லு இருக்கணும். தெளிவாக அந்த ரூட்டை செட் பண்ணும்போது எது வந்து நெட்வொர்க் ஐடி, அதனுடைய சப்நெட் மாஸ்க்கு, எது வந்து எக்ஸிட் போர்ட்டு அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா இது ஒரு நல்ல ஒரு ரவுட்டிங் தான். அது நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் கம்மியாக இருக்கும்போது இது ஒரு பெஸ்ட் ரவுட்டிங். ஆனால் நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் அதிகமாகும் போது இது ஒர்ஸ்ட் ரவுட்டிங் தான். ஸோ EIGRP அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் டைனமிக்கில் வரும். ஸோ டைனமிக்கில் அதோட ஏடி வேல்யூ 90. ஸோ OSPF, ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டு, இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரவுட்டிங்னா இதுதான் OSPF. எல்லா விதத்துலேயும் நீங்கள் அதில் ஐபி செட் பண்ணுறதுல, ஐபி ரூட் செட் பண்ணுறதுல, அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் ஆகிறதுல, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல, கம்யூனிகேட் ஆகிறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு ரவுட்டிங் OSPF. அதுக்கு அடுத்ததில் ரிப்பு, ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோக்கால். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இதில் ரிப்பில் வந்து அதிகபட்சம் 15 ரவுட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும். OSPFல 5000க்கு மேலே நம்ம ரவுட்டரை கனெக்ட் பண்ணலாம் அப்ராக்சிமேட்டாக. எது மெத்தட், ரவுட்டிங் மெத்தட், இது எல்லாமே ரவுட்டிங் மெத்தட். இப்போ நம்ம பார்த்து ஸ்டேட்டிக் ரவுட்டிங் அது ஒன்று. இன்னும் EIGRP இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்குது. நம்ம ஆக்சுவலாக இன்டர்னல் தான் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? இது எல்லாமே வந்து பெஸ்ட்டு ரவுட்டிங், இல்லை டிஃபால்ட்டே வராது. ஏன்னா அதெல்லாம் பழைய மெத்தட். அதனால் அந்த டிஃபால்ட் வந்து 255 ஏடி வேல்யூ இருக்கிறதுலே வந்து அதிகமான ஏடி வேல்யூ உள்ளது டிஃபால்ட். அதெல்லாம் அதை இங்கே காட்டவே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்டிக் ரவுட்டிங். ஸோ இப்போ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து CPU யூசேஜ் அதிகமாக ஆகாது. ஏன்னா இதில் நம்ம அதிகமாக ரவுட்டரை யூஸ் பண்ண போகிறதில்ல. 5 ரவுட்டரோ 10 ரவுட்டரோ அந்த மாதிரி ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ரவுட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதில் அல்காரிதம் அதிகமாக கால்குலேஷன்ஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக இருக்காது. CPU வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது பேண்ட் வித்து. ஸோ நீங்கள் CPUவே அதிகமாக யூஸ் ஆகலை அப்படின்னா இதில் ஃப்ரீக்வன்சிக்கான அந்த தேவையும் இருக்காது. ஸோ அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 0, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒரு மினிமம் வேல்யூவில் தான் இருக்கும். 20 MHz அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. அடுத்தது செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா கண்ட்ரோலும் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இதில் செக்யூரிட்டி ப்ரீச், வேறு யாராவது இதை ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இல்லைன்னு சொல்ல முடியாது, கம்மி. இதை முடிஞ்ச அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டரே அந்த செக்யூரிட்டியை வந்து பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய நெட்வொர்க்காக இருந்தது, நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் ஒரு 5 ரவுட்டருக்கு மேலே போகுது அப்படின்னாலே இந்த ரவுட்டிங் மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ரவுட்டிங் சரியாக நீங்கள் அந்த ரூட்டை செட் பண்ணல அப்படின்னா சரியான ரவுட்டிங் நடக்காது. ஸோ ஒரு ரூட்டை நீங்கள் மிஸ் பண்ணாலும் மொத்த ரவுட்டிங்குமே கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு ரவுட்டரில் ஏதாவது நீங்கள் ஒரே ஒரு எக்ஸிட் போர்ட்டையோ நெக்ஸ்ட் ஓப்பையோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுக்குமே அவுட்புட் வராது. ஓகேவா? ஸோ அதாவது ஒர்க் பண்ணாது. அந்த ரவுட்டிங் டேபிளில் நீங்கள் தப்பான வேல்யூவை நீங்கள் பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவுட்புட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்டேட்டிக் ரவுட்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட்டெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுற மாதிரி, சரியாக கண்டுபிடிக்கிற மாதிரி அட்மினுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத ஒரு அட்மினை வச்சு நம்ம இந்த ரவுட்டிங்கை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ அதனால்
இந்த ரவுட்டிங்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ரவுட்டிங்கை யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போயும் எங்கேயுமே இந்த ரவுட்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் இதை வச்சுருக்காங்க. மற்றபடி ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதில்ல. ரிப்பும் ஓஎஸ்பிஎஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, இது கிடையாது. ஸோ இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். நான் ரொம்ப அவளுக்கு ஒர்க் கொடுக்கூடாதுங்க, 2 ரவுட்டு தான் வச்சுருக்கேன். காலைல கூட 3 ரவுட்டர் வச்சுருந்துருப்போம், இதில் 2 ரவுட்டர் வச்சு தான் பண்ண போகிறோம். அந்த ரவுட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக மட்டும் 2 ரவுட்டர் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டிக் ரவுட்டிங் பார்க்குறதுக்கு நான் எடுத்துக்க போகிற 2 ரவுட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே யூஸ் பண்ண ரவுட்டரை யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் அதுக்கு பதிலாக இங்கே யூஸ் பண்ண போகிறது 2901 அப்படிங்கிற ரவுட்டரை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 2901ல் உங்களுக்கு சீரியல் போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இருக்கா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்காக கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறேன். ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்டி போர்ட் இருக்கா இல்லையா? ஸோ எம்டி போர்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா நமக்கு? இப்போ இல்லாத போர்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு HWIC2T, இதுதான் அந்த சீரியல் போர்ட். ஓகேவா? இந்த ரைட் மோஸ்ட் பிளேஸில் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சீரியல் போர்ட்டை பேஸ்ட் பண்ணால் போதும், எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. ஓகேவா? பேஸ்ட் பண்ணியாச்சா? திரும்பி பண்ணுமா? இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இங்கே பவர் ஆனில் இருந்திருக்கும், கிரீன் கலர் லைட் எரியும், அதை ஆஃப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு HWIC2T அப்படிங்கிற இந்த பிளேட்டை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், அது பூட் ஆகிறது டைம் ஆகும். சேம் ப்ரொசீஜரை 2வது ரவுட்டருக்கும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆட் பண்ண போர்ட்டு இருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஃபிகுள்ளே போய் பாருங்கள், இங்கே சீரியல்னு ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆகிடுச்சா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த ரவுட்டருக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ போய் கான்ஃபிகில் செக் பண்ணிங்கன்னா அந்த போர்ட்டே இருக்காது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஃபிசிக்கலில் போயிட்டு இங்கே ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு புது பிளேட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணதை ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போய் கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் போட்டு ஆட் ஆகிருக்கும். இதுவே நீங்கள் லெஃப்ட் மோஸ்டில் இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சீரியல் போட்டோட நம்பர் மாறும். இப்போ நான் எக்ஸாம் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே HWICயை இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கும்போது 030ன்னு மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு அங்கே தேவைப்படுறது ஃபஸ்ட்டு போர்ட்டு தான், 0/0/0 0/0/1. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால் நீங்கள் இங்கே தான் பேஸ்ட் பண்ணுமே தவிர இங்கே பண்ணக்கூடாது. நமக்கு இப்போதைக்கு ஒரு போர்ட்டு போதும், அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இதை திரும்ப ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நான் ஆன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரெண்டுலேயுமே சீரியல் போர்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி மவுஸ் ஓவர் பண்ணினாலே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், சீரியல் போர்ட் ரெண்டுலேயும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரவுட்டர் பிடி ரவுட்டரை ஏன் எடுத்தோம் அப்படின்னா, அதில் நார்மலாகவே சீரியல் போர்ட் இருக்குங்கிறதுனால எடுத்து யூஸ் பண்ணோம். இல்லாத ரவுட்டரில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதான் மெத்தட். ஸோ இப்போ அடுத்தது இதுக்கான சுவிட்சு. ஸோ சுவிட்சு எப்பவும் போல் 2960 சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன் இந்த சுவிட்சை நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் தான் போர்ட் அதிகமாக இருக்கும். 24 போர்ட் இதில் தான் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் 4 போர்ட்டு 6 போர்ட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் பிசியை கனெக்ட் பண்ணும்போது அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போர்ட் இல்லாதனால கனெக்ட் ஆகாது. 6க்கு மேலே 8க்கு மேலே பண்ணோம்னாக்கா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பிசி. ஸோ இதில் நான் 2 பீஸ் சாம்பிளுக்கு 2 பிசி மட்டும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கான ஐபி அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் எடுத்துங்க. முதல்ல ரவுட்டர் டு ரவுட்டர். ஸோ SE 0/0/0. அதே மாதிரி இங்கேயும் SE 0/0/0 தான் வந்திருக்கும். அடுத்தது ரவுட்டர் டு சுவிட்ச் கொடுங்க. அடுத்த சுவிட்ச் டு பிசி. ஸோ நமக்கு இந்த போர்ட்லாம் தெளிவாக விசிபிளாக இருக்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இங்கே போர்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிகாபிட் 0/0. எங்கே SE 0/0/0. இந்த போர்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ ஐபி அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னல் இந்த 2 நெட்வொர்க் இடையில, அதாவது 2 ரவுட்டருக்கு இடையில, 2 ஹோப்புக்கு இடையில ஐபி என்ன கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே வந்து 10.11 யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே நம்ம சிம்பிளாக 11.0.0.1 அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 11.0.0.2. அதே மாதிரி இங்கே நான் கிளாஸ் சி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லேனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் சியாக தான் இருக்கும். லேனுங்கிறது இந்த சுவிட்சுக்கு உள்ளே இருக்கிற நெட்வொர்க் வந்து லேனாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரவுட்டர் இருக்கிற இந்த போர்ஷன் வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் தான். அங்கே தான் வந்து ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் சுவிட்சு தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ லேனுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது 192 யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வேனுக்குள்ளே சீரியல் போர்ட்டில் 10, அதாவது கிளாஸே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ 192.168.1.1. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா 192.168.1.2.1. ஸோ ஐபி நமக்கு சரியாக தெரியணுங்கிறதுக்காக நான் அது பக்கத்துலேயே, போர்ட்டுக்கு பக்கத்துலேயே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த போர்ட்டில் கொடுக்க போகிற ஐபி இங்கே இருக்குது, இந்த போர்ட்டோட ஐபி இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பிசிக்கும் நம்ம இந்த டிஃபால்ட் கேட்வே வச்சுக்கிட்டு ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். அப்படி ஐபி அசைன் பண்ணும்போது இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 11, இங்கே 12. இந்த பீஸிங் அதே மாதிரி 11, 12. ஓகே, டைப் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ஐபி ரூட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி ரூட்டில் நம்ம என்ன சொல்லுவோம், முதல்ல நான் சின்டாக்ஸாக எழுதிக்கிறேன். அதை பார்த்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
நம்ம அந்த சின்டாக்ஸ் ஏற்ற மாதிரி ரூட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி ரூட்டு ஸோ ஐபி ரூட்டுங்கிற சின்டாக்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்தது டெஸ்டினேஷன் ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஐபி ரூட்டை செட் பண்ண போகிறோம். அதுதான் சின்டாக்ஸ். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கான ஐபி ரூட்டை செட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டர் 0. ஸோ ரவுட்டர் 0வோட ஐபி ரூட் என்னவாக இருக்கும்? ஐபி ரூட் ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ஐபி. ஸோ இப்போ இந்த ரவுட்டரோட டெஸ்டினேஷன் இதுதான். அதனுடைய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 192.168.2.0. ஸோ 2.1ங்கிறது ஐபி, நமக்கு தேவையானது நெட்வொர்க் ஐபி. ஓகேவா? ஸோ அப்போது 192.168.2.0. ஸோ டிஃபால்ட் ரவுட்டிங்கில் எல்லாமே 0வாக கொடுத்துட்டோம், நமக்கு தெரியாதுங்கிறதுனால. ஸோ இங்கே நமக்கு டெஸ்டினேஷன் தெரியுது, இதுதான் டெஸ்டினேஷன். இந்த ரவுட்டருக்கு டெஸ்டினேஷன் இதுதான். ஸோ இங்கேருந்து எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா, நமக்கு இந்த பிசி, இந்த ஃபஸ்ட்டு பிசிலேருந்து இந்த பிசி தான் நம்ம வந்து பிங் பண்ண போகிறோம், கம்யூனிகேட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே தான் இதை ரீச் பண்ணால் தான் இந்த பிசிக்கு போக முடியும். அப்போது டெஸ்டினேஷனுங்கிறது இதுவாக தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ நம்ம ரெண்டு விதமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன்று இங்கேருந்து இங்கே கம்யூனிகேட் பண்ணுவோம், இல்லை இந்த பிசிலேருந்து இந்த பிசி கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ரவுட்டருக்கு ஐபி செட் பண்ணும்போது, ஐபி ரூட் செட் பண்ணும்போது, இந்த ரவுட்டருக்கு இந்த ரவுட்டரோட இந்த போர்ஷன் தான் டெஸ்டினேஷனாக இருக்கும். அதாவது டெஸ்டினேஷனுங்கிறது போய் சேர்ற இடம். ஸோ இதை தாண்டி தான் இந்த பிசியை ரீச் பண்ணணும். அப்போது இதுதான் அந்த டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ஐபி. அதாவது 1 0 ஆக்கிறோம். நெட்வொர்க் ஐபிங்கிறது 0. நார்மல் ஐபிக்கும் நெட்வொர்க் ஐபி வித்தியாசம் என்னன்னா, 0ன்னு முடிஞ்சால் அது நெட்வொர்க். ஓகேவா? 1 2ன்னு இருந்ததுன்னா அது ஐபி, நார்மல் ஐபி. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து சின்டாக்ஸ் படி நெட்வொர்க் ஐடி தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ அந்த நெட்வொர்க் ஐடி இந்த 2 எடுத்துட்டு, இந்த 1 எடுத்துட்டு 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன, சின்டாக்ஸ் படி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க். ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க் என்ன வரும்? கிளாஸ் சி தானே இது? புரியலையா? நான் டைப் பண்ணிடுறேன், நான் சொல்கிறேன் இருங்க. 255.255.255.0. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ முதல்ல நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணுறதுக்கு ஒன்று இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா ஐபி. ஸோ ஐபினா எப்படி இருக்குனாக்கா 192.168.1.1ல் ஆரம்பித்து 192.168.1.1
254 வரைக்கும் ஐபி. ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது மட்டும் தான் ஐபின்னு சொல்லுவோம். நார்மல் ஐபி அட்ரஸ் இதை தான் நம்ம யூஸே பண்ண முடியும். 1ல் ஆரம்பிக்கணும், 254ல் முடியணும். 255 யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டு ஐபி அட்ரஸை மைனஸ் பண்ணுறோம் இல்லையா? 0வையும் மைனஸ் பண்ணிவிடுவோம், 255 மைனஸ் பண்ணிவிடுவோம். அப்போது ஏன் அதை மைனஸ் பண்ணுறோம்னா 0ங்கிறது நெட்வொர்க் ஐபி. நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கை டினோட் பண்ணுறது 0ன்னு டினோட் பண்ணாதான் நெட்வொர்க்னு எடுத்துப்போம். அதை எதுக்குமே எந்த ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமுக்கு அசைன் பண்ணக்கூடாது. 255யும் அதே மாதிரி ப்ராட்காஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறதுனால அதையும் எதுக்கும் அசைன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்துருக்கிற அந்த சின்டாக்ஸ் படி டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இந்த ரவுட்டருக்கு இதுதான் டெஸ்டினேஷன். எங்கே முடியுது, இது டெஸ்டினேஷனாக வராது. பிசி எங்கே கனெக்டாக இருக்கோ அதுக்கு முன்னாடி உள்ளது தான் டெஸ்டினேஷன். ஸோ பிசியோட அந்த டிஃபால்ட் கேட்வே இதுதானே டிஃபால்ட் கேட்வே. அந்த டிஃபால்ட் கேட்வேல 1க்கு பதிலாக 0 போட்டோம்னா நெட்வொர்க் ஐபியாக ஆகிடும். அவ்வளோதான் வித்தியாசம் இங்கே. ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இதுவே வந்து இந்த 2வது ரவுட்டருக்கு டெஸ்டினேஷன் எதுவாக இருக்கும்? 2வது ரவுட்டர் டெஸ்டினேஷன் இதுதான் 192.168.1.0 0ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த பிசி கனெக்ட் ஆகிருக்கிற சுவிட்சோட டிஃபால்ட் கேட்வேல 0ன்னு போட்டுக்கணும். இந்த சுவிட்சோட ஐபி தான் இந்த 1. அதே 0 போட்டோம்னா நெட்வொர்க் ஐபி. கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ரவுட்டிங்கை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேவா? இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இது ஒன்று தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பழைய காலத்தில் யூஸ் பண்ணது தான். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த சின்டாக்ஸ் படி ஐபி ரூட் டைப் பண்ணியாச்சு, டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ஐபி டைப் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஐபியோட சப்நெட் மாஸ்க் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? கிளாஸ் ஏவா பிஎஸ்சியான்னு தெரிஞ்சால் போதும். இது கிளாஸ் சி. கிளாஸ் சிங்கிறதுனால 3 255 1 0 அவ்வளோதானே? ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா சப்நெட் மாஸ்க்கை நம்ம எழுதுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெட்வொர்க் ஐபி ஐட்டம் அதனுடைய சப்நெட் மாஸ்க். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன வேணும் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் ஹோப் தான் போட்டிருக்கணும். நானே தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஸோ நான் சின்டாக்ஸ் டைப் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் ஹோப்பு தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹோப் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஹோப்னா என்ன சொன்னேன்? ஹோப்னா ரவுட்டர் தான் இங்கே ஹோப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஹோப்புங்கிறது இந்த ரவுட்டர், நெக்ஸ்ட் ஹோப் இந்த ரவுட்டர் தான். ஓகேவா? ஸோ டெஸ்டினேஷனாக இதை எழுதிட்டோம். அப்போ மீதி என்ன தான் இருக்குங்க? இதுதான் அந்த நெக்ஸ்ட் ஹோப்புன்றது. ஓகேவா? இதை தாண்டி தான் டெஸ்டினேஷனுக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஹோப்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த அடுத்த ரவுட்டர், நெக்ஸ்ட் என்ன ரவுட்டர் அதனுடைய ஐபி என்னவா இருக்குன்னா இதுதான் 11.0.0.2. இதுக்கு இன்னொரு வழி சொல்லலாம், வயா. நெக்ஸ்ட் ஓப்பன்றதை விட வயான்னு சொன்னாக்கா வழி, போகிற வழி. ஸோ இதே கூட இப்படி எழுதிக்கலாம், வயா எது வழியாக போகுது, வயா ஐபி. ஓகேவா? ஸோ எந்த வழியாக அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேருதுன்னா இந்த வழியாக தான் 11.0.0.2. ஸோ அதை தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். சொல்லு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுட்டர் R0ங்கிற இந்த ரவுட்டருக்கு ஐபி ரூட் செட் பண்ணும்போது முதல்ல டெஸ்டினேஷன் நெட்வொர்க்னா இதுதான் டெஸ்டினேஷன் நெட்வொர்க்னு சொல்லிட்டோம். கடைசியாக 0ன்னு முடியணும். நெட்வொர்க்குங்கிறது 0ன்னு முடியணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். நெட்வொர்க்னா 0ன்னு முடியும். ஓகேவா? ஸோ ஐபினா 1லேருந்து 254 வரைக்கும் உள்ளதான் ஐபி. நெட்வொர்க் ஐபினா 0ன்னு முடிஞ்சிருக்கணும். ஸோ அப்போது இங்கே டெஸ்டினேஷன் நெட்வொர்க்கோட ஐபி டைப் பண்ணிட்டோம், அதனுடைய சப்நெட் மாஸ்க்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹோப்பு, இது நெக்ஸ்ட் ஹோப்பு. அது இன்னொரு விதமாக சொல்லணுனாக்கா வயா.
எது வழியாக போகுது? இப்போ இது வழியாக தான் போகுது. இப்போது இங்கே இருந்து இங்கே பேக்கெட் சென்ட் பண்ணுறோம். அதாவது 12லேருந்து இங்கே 192.168.1.1க்கு நம்ம பேக்கெட் சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கான ஐபி அட்ரஸ், ஐபி ரூட் எப்படி இருக்கும்? இப்போது ஐபி ரூட் 192.168.1.0. ஸோ இது நெட்வொர்க்குங்கிறதுனால 0. ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0. ஓகேவா? ஸோ இப்போ வயா எது வழியாக போக போகுது அப்படின்னா 11.1 11.0.1. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இங்கே ஐபி ரூட். ஸோ இது 2 நெட்வொர்க்கே இவ்வளோ குழப்பமாக இருக்கு இல்லையா? இப்போ இதுவே வந்து நம்ம 2 ரவுட்டருக்கே இவ்வளோ குழப்பமாக இருக்குது. ஒரு 10 ரவுட்டர் போட்டிருந்தோம். 10 ரவுட்டர் போடும்போது 10 ரவுட்டரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதெல்லாம் இந்த ரவுட்டிங் மெத்தட் வந்து ஸ்கில்டு பர்சன், அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த இதை பற்றின நாலேஜ் நிறைய இருந்தால் மட்டும்தான் இதை சரியாக கொடுக்க முடியும். அதர்வைஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ இதை மட்டும் டைப் பண்ணுங்கள், நம்ம அடுத்தது போவோம். பிசி, இந்த 4 பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணிவிட்டு கடைசியாக ஐபி ரூட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐபி அட்ரஸை பிசிக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் மஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்வே பிசிக்கு கொடுக்கணும். ஸோ டிஃபால்ட் கேட்வே பிசிக்கு கொடுக்காம நீங்கள் வெறும் ஐபியும் சப்நெட் மாஸ்க்கு மட்டும் அசைன் பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷன் நடக்காது. ஓகேவா? ரவுட்டர் வந்துருச்சு அப்படின்னாலே சப்நெட் மாஸ்க்கு ப்ளஸ் டிஃபால்ட் கேட்வே கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது டெஸ்க்டாப்புக்குள்ளே வந்துடுறேன். ஐபி கான்ஃபிகரேஷனில் இங்கே செக் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே டிஃபால்ட் கேட்வே கரெக்டாக கொடுத்துருக்கோமான்றதை பார்த்துக்கணும். ஸோ ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் கேட்வே 1ன்னு முடியணும். 0ன்னு முடிஞ்சால் நெட்வொர்க்கு, 1ன்னு முடிஞ்சால் டிஃபால்ட் கேட்வே. ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் எல்லா டிவைஸுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம இங்கே 10 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாமல் 11 யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அங்கே நம்ம இன்னும் ரவுட்டரை கனெக்ட் பண்ண வேண்டிய கண்டிஷன் வரலாம், இல்லை சர்வரை கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் பேக்கப்புக்கு ஒரு 9 ஐபி அட்ரஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? 10க்கு 11க்கு போகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இப்போ அசைன் பண்ணியாச்சு. டிஎன்எஸ் சர்வர் இதுக்கு கொடுக்க தேவையில்லை. அடுத்த பிசிக்கு போயிடுறேன். ஸோ அடுத்த பிசிலையும் டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன் ஐபியை வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ சேம் ஐபியை கொடுத்தா எடுத்துக்காது, அதுவே காட்டிடும். ஸோ அடுத்தது பிசி. ஸோ பிசிக்கும் இந்த பக்கம் 2வது நெட்வொர்க்கோட பிசிக்கும் ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் டைனமிக் ரவுட்டிங்லாம் போகும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 100 ரவுட்டர் போட்டாலும் ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் பிசி, அதுக்கும் நான் ஐபியை 1 1.1 2.1 அதுதான் டிஃபால்ட் கேட்வே. ஸோ பிசிக்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது ரவுட்டர். ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ரவுட்டருக்கு போவோம். ரவுட்டருக்கு போயிடலாம். ஸோ ரவுட்டரில் நம்ம எப்பவும் போல் இங்கே 2 போர்ட்டு தான் இருக்குது. ஒரு போர்ட்டு சீரியல் போர்ட்டு, இன்னொன்று ஜிகாபைட் ஈத்தர்நெட் போர்ட்டு. ஓகேவா? ஸோ ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ போயிட்டு செக் பண்ணிக்கலாம் முதல்ல. ஸோ பிசியில் இங்கே கம்யூனிகேஷன் நடக்குதா? நடக்கும். இந்த பிசி கடையில் நடக்கும். ஒரு சுவிட்சில் உள்ள பிசி கடையில் கம்யூனிகேஷன் நடக்கும். ஆமாம். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்லேருந்து இந்த நெட்வொர்க் கொடுத்தீங்கன்னா ஆகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இங்கே ரவுட்டரே எனேபிள் ஆகலை, ரவுட்டரோட போர்ட் எனேபிள் ஆகலை. ஸோ ரவுட்டர் எனேபிள் ஆகிருந்தால் கூட ரூட்டு கொடுக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு அங்கே
அந்த போர்ட்லேருந்து கேட்வேலேருந்து எந்த பேக்கெட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போது ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரவுட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு CLI என்டர் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனேபிள். ஸோ நான் முதல்ல போர்ட்டை பார்த்துக்கிறேன். SE 0/0/0. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் SE 0/1 இருந்திருக்கும், 0/2 இருந்திருக்கும். இது வேற ரவுட்டர். ஒவ்வொரு ரவுட்டருக்கு ஒவ்வொரு விதமான நம்பர் இருக்கு. ஓகேவா? இந்த ரவுட்டரில் 3 டிஜிட்டில் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டு கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும். 0/0க்கு 1, ஜிகாபைட் 0/0க்கு 192.1. ஓகே. ஸோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ அடுத்தது host name or not. அடுத்தது இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் SE 0/0/0. அடுத்தது IP அட்ரஸ் IP ADD 11.0.0.1. ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க்கு கிளாஸ் A அப்படிங்கிறதுனால ஒரு 255. இன்டர்ஃபேஸ்னா போர்ட்டுன்னு அர்த்தம். எந்த போர்ட்டோட நேமை இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக டைப் பண்ணால் இன்டர்ஃபேஸ், ஷார்ட்டாக டைப் பண்ணால் இன்ட்டு, இன்னும் ஷார்ட்டாக டைப் பண்ணால் எரர். ஓகேவா? அவ்வளோதான் முடியும். ஸோ ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஐபி அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் நோ ஷட். ஸோ நோ ஷட்டோட தான் நம்ம ஷட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த போர்ட்டு நான் தான் கொடுத்தாரு. நோ ஷட் டவுன் அப்படின்னா போர்ட்டு எனேபிள் ஆகணும்னு அர்த்தம். ஸோ இன்னொரு விதமாக சொல்லணும்னா அந்த போர்ட்டு ஷட் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நோ ஷட் டவுன் கொடுத்தினா டிசேபிள் இருக்கிற போர்ட்டு எனேபிள் ஆகும், டவுன் லிங்க்லேருந்து அப்லிங்காக மாறும். ஐபி அட்ரஸ் கொடுக்கலனா கூட அதை அப்லிங்காக மாற்றலாம், ஆனால் ஒர்க் பண்ணாது. ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு தான் அதை எனேபிள் பண்ணணும். ஸோ இன்டீஜர். ஸோ இன்ட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜில் இன்டீஜர்னு சொல்லுவோமா? இங்கே இன்டர்ஃபேஸ் GIG 0/0 இதுதான் இருக்குதாங்கிறத நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். GIG 0/0 இங்கே 168ல் 1.1 இன்டர்ஃபேஸை கொடுத்துட்டேன். ஐபி அட்ரஸ் 192.168.1.1. இது கிளாஸ் சிங்கிறதுனால 255.255.255.0. இதுக்கும் நோ ஷட். கொடுத்துட்றோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு போர்ட்டுக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. அதுக்கான எனேபிளும் பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருமான்னு மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ ஐபி அட்ரஸ் சீரியல் போட்டு கொடுத்தாச்சு. இன்ஃபர்மேஷன் சொல்லணுமா? சொல்லுங்கள். ஸோ இப்போது ஒரு ரவுட்டருக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்கே போர்ட்டும் அப்லிங்காக மாறிடுச்சு. இப்போ அடுத்த ரவுட்டருக்கு போயிடலாம். ரெண்டாவது ரவுட்டருக்கு CLIக்குள்ளே போயிடுறேன். இதில் எஸ் நோ கேட்குது. ஸோ நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ போர்ட்டை நான் செக் பண்ணிக்கிறேன். ஜிகாபிட் 0/0
இங்கே 2.1 கொடுத்துருக்கோம், சீரியல் போட்டு 11.0.2 கொடுத்துருக்கோம். ஸோ நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல், அதுக்கப்புறம் ஹோஸ்ட் நேம் R1, ரெண்டாவது ரவுட்டர் ஹோஸ்ட் நேம் R1 கொடுத்தாச்சு. ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது போல் இன்டர்ஃபேஸ் கொடுக்கணும். இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் SE 0/0/0. ஸோ இதனுடைய ஐபி அட்ரஸ் 11.0.0.2. ஸோ இதனுடைய சப்நெட் மாஸ்க்கு 255.0.0.0. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு போர்ட்டுக்கு நம்ம டைப் பண்ணிட்டோம். நோ ஷட்டவுன் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். நோ ஷட்டவுன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த போர்ட்டுக்கு போயிடலாம். இன்டர்ஃபேஸ் GIG 0/0. நான் ஏன் அதையே டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து அது செட் ஆச்சாலே எனக்கு தெரியல, அதனால் திரும்ப நான் டைப் பண்ணேன் அதே இன்டர்ஃபேஸை. ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸ் 192.168.2.1. ஸோ சப்நெட் மாஸ்க் கிளாஸ் சிங்கிறதுனால 255.255.255.0. நோ ஷட் டவுன். ஸோ இதுக்கெல்லாம் எண்டு எக்ஸிட்டு அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். நீங்கள் ரைட் மெமரி அதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சில் தேவைப்பட்டால் நம்ம கொடுத்துருக்கோம். ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. NV ரேமில் அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அப்படியே நம்ம இதில் ரூட்டை வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ரவுட்டர்லேருந்து ரூட்டை செட் பண்ணுவோம். ஸோ ரூட் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நெக்ஸ்ட்டு, அதாவது டெஸ்டினேஷனோட நெட்வொர்க் ஐபி. அப்போ என்ன வரணும், 192.168.1.0. ரெண்டாவது ரவுட்டர்லேருந்து ஃபஸ்ட் ரவுட்டருக்கு போகும்போது 1 தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐபி ரூட்டை அப்படியே நான் டைப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஐபி ரூட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் கொடுத்து வெளில வந்துடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துட்டு இங்கே டைப் பண்ணுறேன் ஐபி ரூட்டு. ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் படி டெஸ்டினேஷன் நெட்வொர்க் ஐபி. அது என்னவாக இருக்குன்னா, ரெண்டாவது ரவுட்டர்லேருந்து ஃபஸ்ட் ரவுட்டருக்கு போகும்போது 192.168.1.0. ஓகேவா? 192.168.1.0. ஸோ இப்போ இதனுடைய சப்நெட் மாஸ்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் சிங்கிறதுனால 255.255.255.0. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு ஹோப்பு ஆர் வயா, ஏதாவது ஒன்று நமக்கு எப்படி புரியுதோ எடுத்துக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஓப்பனாக என்னவாக இருக்கும், 11.0.0.1 அதுதானே. ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டரோட சீரியல் போர்ட்டில் 11.0.0.1, இந்த பக்கம் 11.0.0.2 டைப் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அப்படியே இப்படி போயிட்டு செக் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வரும். நம்ம ரெண்டாவது ரவுட்டருக்கு டைப் பண்ண ஐபி ரூட் இதுதான். ஓகேவா? ஸோ நான் இதை இங்கே பார்த்துக்கிறேன். ரெண்டாவது ரவுட்டருக்கு நம்ம டைப் பண்ணது இதுதான்.
பார்க்கலாம். இப்போ நான் காட்டுறேன் எப்படி பார்க்கறதுன்னு நான் காட்டுறேன். ஓகேவா? எப்படி பார்க்கறது? இங்கே பாருங்க. இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணிட்டு கான்ஃபிகுள்ள போனீங்கன்னா இங்கே ஸ்டேட்டிக்னு இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க. இருக்கா? வயா தானே போட்டிருக்கு. இப்போ அதனுடைய நெட்வொர்க் ஐபி இருக்கு வயா 11.0.0.1. ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கமாண்டாக டைப் பண்ண போகிறதில்ல, ஜியூஐலே பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுட்டரை கான்ஃபிகுள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுட்டரோட கான்ஃபிகுள்ள வந்துட்டேன். ஓகேவா? கான்ஃபிகுள்ள வந்துட்டேன். ஸ்டேட்டிக்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் நெட்வொர்க் கேட்குதா? நெட்வொர்க்கில் என்ன பண்ணோம்? 192.168.2.0வா? ஃபர்ஸ்ட் ரவுட்டர் ரெண்டாவது ரவுட்டர்னா 2.0. அடுத்து இதோடைய சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும்? 255.0. ஸோ 255.255.0 கரெக்டா? நெக்ஸ்ட் ஹோப் என்ன இருக்கு? 11.0.0.2. அவ்வளோதான். இதை கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணால் இங்கே ஆட் ஆகிடும். ஏன் அதை சொல்லலை அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் போயிட்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வராது. இது சிஸ்கோ சாஃப்ட்வேரில் மட்டும்தான் வரும். நீங்கள் ரவுட்டரில் டேரெக்டாக போயினா கமாண்ட் தான் பண்ணணும். என்ன கொடுத்தாலும் வராது. ஏன் பண்ணியிருக்கோமே, ரவுட்டர் கொடுத்துருக்கோம்ல, ரவுட்டரோட போர்ட்டு கொடுத்துருக்கோமே, சீரியல் போர்ட்டுக்கு ரவுட்டரோட சீரியல் போர்ட் இருக்கு இல்லையா, SC 0/0/0. அதில் இந்த ஐபி தானே கொடுத்துருக்கோம். ஐபியை நம்ம கான்ஃபிகரே பண்ணாமல் ரூட்டில் கொடுக்க முடியாது, கொடுத்துருக்கணும். ஸோ இது ஏன் இதை சொல்லித்தரல அப்படின்னா இது லேர்னிங் பர்பஸுக்கு மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் போய் ரவுட்டரில் டைப் பண்ணும்போது இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் அங்கே இருக்காது. அதனால தான் நம்ம கமாண்டில் டைப் பண்ணுறது மட்டும்தான் மெயின். இது வந்து சப்ஸ்டியூட்டு தான். ஓகேவா? நேரத்தை மிச்சம் பண்ணுறது இப்போனா பண்ணிக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆப்ஷனே வராது. இந்த மாதிரி இன்டர்ஃபேஸே இருக்காது முதல்ல. ஓகேவா? ஸோ இப்போ டைப் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த டைப் பண்ணது இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணது CLI-லையும் டைப் ஆகிருக்கும். பார்த்தீங்களா? அங்கே நம்ம ஆப்ஷனில் டைப் பண்ணோம் யூசர் இன்டர்ஃபேஸில், அது அப்படியே டைப் ஆகிருக்கு பாரு. ஓகேவா? ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா போர்ட்டுமே எனேபிளில் இருக்குது. ஸ்டேட்டிக் ரவுட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப்பு டெஸ்டிங் தான். ஸோ இப்போ நம்ம பேக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எப்போவுமே ஃபெயிலாக தான் ஆகும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன், சக்ஸஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் சில பேருக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் கூட ஃபெயில் ஆகும். ஒரு தடவை ஃபெயில் ஆகும், நெக்ஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். ஸோ நீங்கள் இதை கூட நம்பக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பிங் பண்ணி தான் பார்க்கணும். அதான் பெஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிங் ஸ்பேஸு 192.168.2.11 எப்படின்னு பிங் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர வெறும் பேக்கெட்டை மட்டுமே போட்டு செக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் பேக்கெட்டு கூட வந்து மிஸ் ஆகிட்டு அவுட்புட் வராமல் போகலாம், ஆனால் பிங்கு மிஸ்ஸே ஆகாது. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு நெட்வொர்க்லேருந்து செகண்ட் நெட்வொர்க்குக்கு பிங் பண்ணி பார்த்தேன். இப்போ அடுத்தது செகண்ட் நெட்வொர்க்லேருந்து ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கு பிங் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுவும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. நீங்கள் எத்தனை பிசியை கனெக்ட் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். ஸோ நம்ம 2 பிசி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 20 பிசி கனெக்ட் பண்ணாலும் இந்த ரவுட்டிங் சரியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும். ரவுட்டரில்